வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழ் கலாச்சாரத்தை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் பிரதமர் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடம் பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ் கலாச்சாரத்தை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தமிழில் வணக்கம் என்று கூறி தமது உரையை தொடங்கிய பிரதமர் பொங்கல் வாழ்த்துகளையும் தமிழில் தெரிவித்தார். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் தற்போது உலக பண்டிகையாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண்மை குறித்தும் விவசாயிகளுக்கான முக்கியத்துவம் குறித்தும் திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள்தான் வாழ்வின் அடித்தளமாக உள்ளனர் என்பது தமிழ் கலாச்சாரத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நம்முடைய விவசாயிகள் தேச நிர்மாணத்தின் பலமான அடித்தளங்கள். அவர்களின் முயற்சிகள் காரணமாக தற்சார்பு பாரதம் இயக்கத்துக்கு அதிக பலம் கிடைத்து வருகிறது. மத்திய அரசும் கூட விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுவதில் உறுதி பூண்டிருக்கிறது, தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. நண்பர்களே, பொங்கல் மங்கள திருநாள் நமக்கென்ன உத்வேகம் அளிக்கிறதென்றால், இயற்கையிடத்திலே நன்றி அறிதல் வெறும் சொற்களோடு மட்டும் தேங்கிவிடக்கூடாது. அதை நாம் வாழ்க்கை முறையின் அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். அகலி பீடி கே லியே மிட்டி கோ ஸ்வஸ்த் ரக்னா. நமது மண்ணானது நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்கின்ற போது அதை பேணி பாதுகாக்கும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, நீரை பாதுகாப்பது, மேலும் ஆதாரங்களை சமச்சீராக பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது. மிஷன் லைஃப், தாயின் பெயரில் ஒரு மரம், அமுத நீர்நிலைகள், இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த உணர்வைத்தான் முன்னெடுத்துச் செல்கின்றன. நாம் விவசாயத்தை அதிக நீடித்த தன்மையுடையதாக, மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக ஆக்க தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். இந்த விழாவில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் தமிழில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இது தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். இந்த கொண்டாட்டங்கள் பொங்கல் திருநாளின் உற்சாகத்தையும் அன்பையும் பிரதிபலித்ததாக தமிழில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பண்டிகை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியை அதிகரிக்கட்டும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், தில்லியில் தமது இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவுக்கு தலைமை வகித்து பிரதமர் உரையாற்றியதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொங்கல் குறித்து பிரதமர் பெருமையுடன் பேசியது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் வாழ்வியல் மற்றும் பண்டிகைகள் குறித்து பிரதமர் உரையாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பங்கேற்றதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். 6 துறைகளின் கீழ் 3291 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 27 திட்டங்கள் குறித்து அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டங்களை விரைந்து நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மக்கள் நலனுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் வண்டரந்தாங்கலில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசு திட்டங்களை சம்பந்தப்பட்டவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிஜேபி குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ள சர்ச்சைக்குரிய கருத்து சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி பயத்தை எடுத்துரைப்பதாக பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். சனாதன தர்மம் குறித்து அவரது மகனும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய கருத்துகள் தெரிவித்ததையும் திருமதி வானதி சீனிவாசன் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் திமுகவினர் மனக்குழப்பத்தில் உள்ளது உறுதியாகியுள்ளதாகவும் திருமதி வானதி சீனிவாசன் கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரக் கூட்டம் வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதற்கான பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும், ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாகவும், ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் பேரூராட்சியில் உள்ள சமத்துவபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் பங்கேற்று பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மாநில அமைச்சர் திரு மூர்த்தி சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கின. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பேருந்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து 45,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடத்தை பிடித்துள்ளார். ரோஹித் சர்மா 3வது இடத்தில் உள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 285 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் நியூசிலாந்து சற்றுமுன் வரை 31.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்தது. KL ராகுல் அபாரமாக ஆடி 92 பந்துகளில் 112 ரன் குவித்தார். ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் கலாச்சாரத்தை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் பிரதமர் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடம் பிடித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.